அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்பாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபிப்ரோனில், மெத்தோப்ரின், ஃபிப்ரோனில், பர்மெத்ரின், செலாமெக்டின். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சேரோலனார், ஃப்ளூரனார் இந்த மாதிரி சில அட்வான்ஸ்டு டேப்லெட்ஸ் கூட வந்துடுச்சு. ஒன்ஸ் போட்டுட்டா 3 to 5 months அப்படிலாம் வந்து உங்கள் டாக்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் டிக்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இப்போ நிறையா இருக்குது. இன்னும் டிக் காலர் நிறைய இருக்குது. நீங்கள் டாக்டர்ஸ் போனீங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா டிக்ஸ் வராமல் இருந்தாலே நிறைய பிரச்சனை வந்து இப்போ இல்லாமல் இருக்குது. ரொம்ப காமனாகவே ஆகிடுச்சு இப்போ இந்த டிக் ஃபீவர் அப்படிங்கிறது. பர் டே எவரி கிளினிக் அது ஒரு 3 to 5 cases மினிமம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் எப்படி வேக்சினேஷன் ப்ளஸ் டிவார்ம் கம்பல்சரியாக பண்ணுறீங்களோ அதே போல் டிக்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் உங்கள் பெட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் இந்த டிக் ஃபீவர்ன்றது வராமல் இருக்கும். உங்கள் பெட்டும் இந்த மாதிரி சீரியஸ் டேஞ்சரஸ் டிசீஸ்லேருந்து நம்ம பாதுகாத்து வைக்கலாம். நன்றி.